சற்று முன் வாக்கு எண்ணிக்கை முன்பாகவே திடீரென பாஜகவில் இருந்து அதிரடியாக விலகிய பாமக. அன்புமணி ராமதாஸ் அதிர்ச்சி முடிவால் அதிர்ச்சியில் அண்ணாமலை. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பாமக நிறுவனர் ராமதாஸ் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் அண்மை காலமாக விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக உள்ளதால் இடைத்தேர்தலை குறித்து மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தல் இணைத்து ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு அடுத்த ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இது சரியான நேரம் அல்ல. ஜூன் 1ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான மனு தாக்கல் மே 7ஆம் தேதி தொடங்கப்பட வேண்டும். தேர்தலுக்கான ஆயுத பணிகள் அதற்கு முன்பாகவே தொடங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களாக கடுமையான வெப்பநிலை வீசி வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 3வது அதிக வெப்பநிலை மாநிலமான ஒடிசா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் பதிவாகி வருகிறது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளுக்கு கூட கடுமையான வெப்பம் தகிக்கிறது. தமிழ்நாட்டில் மே 4ஆம் தேதி முதல் கத்திரி வெயில் தொடங்குவதாகவும் அப்போது 116 டிகிரி வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இத்தகைய சூழலில் பரப்புரை மேற்கொண்டால் அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களும் வெப்ப சொறி, வேனல் கட்டி, வெப்ப பிடிப்பு, வெப்ப தசை வலிப்பு, தசைவலி, வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்படலாம் என்பதால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போது எந்த அவசரமும் இல்லை. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தான் அறிவிக்கப்பட்டது. அந்த தொகுதிக்கு அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் இடைத்தேர்தல் நடத்தினால் போதுமானது. செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கும் அக்டோபர் மாதத்தில் ஹரியானா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அவற்றுடன் இணைந்து விக்கிரவாண்டி தேர்தல் நடத்தலாம் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக தீர்மானிக்க கூடாது என்றும் தமிழக அரசு மற்றும் கட்சிகளுடன் கலந்து பேசிதான் தேர்தல் தேதியை தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஜூன் 1ஆம் தேதி மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தலுடன் இணைத்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று ராமதாஸ் தெரிவித்தார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிற அக்டோபர் மாதம் இறுதியில் நடத்தப்படலாம் என்ற தகவல் வருவதால் பாமக போட்டியிடும் என்று அறிவித்திருந்தார் ராமதாஸ். ராமதாஸின் இந்த பிளானிங்கில் பாஜக கட்சி உள்ளே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருப்பதால் கூட்டணிக்கு தலைமையான பாஜகவிடம் கலந்து ஆலோசிக்காமல் எப்படி ராமதாஸ் இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறது பாஜக. இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடும் என்று கமலாலயம் தரப்பிலிருந்து குரல் எழுவதால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே பாஜக பாமக மோதல் வெடிக்குமோ என்று பரபரப்பாகியுள்ளது. பாஜக யாருக்கும் எந்த பதிலும் இடைத்தேர்தல் பற்றி பேசக்கூடாது, நாங்கள் சொல்லும் போது பேசினால் போதும் என்று தனது கட்சியினர் அமைதிப்படுத்தி வைத்துள்ளார் ராமதாஸ். இதற்கிடையே கூட்டணி இருந்தாலும் உடைந்தாலும் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிலிருந்து பின்வாங்க போவதில்லை என தீர்மானித்துள்ள ராமதாஸ் பாமகவின் வேட்பாளராக 1980களில் வன்னியர் சங்கத்தினர் நடத்தின இடஒதுக்கீட்டு பிரச்சாரத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிர் தியாகம் செய்த குடும்பத்திலிருந்து ஒருவரை நிறுத்த ராமதாஸ் முடிவு செய்துள்ளார் என்று பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் நிறுத்த பாஜக ஒத்துழைக்கவில்லை என்பதால் உறுதியாக பாஜக கூட்டணியில் இருந்து பாமக அடுத்த நாளே விலகிவிடும் என்று ராமதாஸ் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரகசிய உத்தரவு கொடுத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களை அதிர்ச்சியடைய செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரை எதுவும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.